டிசம்பர்ல வந்து வெள்ளம் வரும் அப்படின்னு கணிக்கிறீங்க. இப்ப மார்ச்ல என்ன வரும்னு சொல்லுங்க. அஸ்ட்ராலஜர்ஸ் ஏன் இவ்வளவு பயமுறுத்துறீங்கன்னு கேக்குறோம். நாங்க ஏன் பயமுறுத்துறோம்? இருக்கிறத சொல்றோம். நீங்க ஏங்க பாக்குறீங்க? உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா பாக்காதீங்க. இதுல பயம்ங்கிறதுக்கு பாக்குறேன்னு சொல்லுவோம்ல. இல்ல பாஸ், ஒரே நிமிஷம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட வீடியோ பாக்குறீங்கன்னா, ஓகே, அதுல ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், ஒரு சஜஷன், ஒரு prediction கொடுக்கறாங்க அப்படிங்கறத தான் நாங்க பாக்குறோம். இல்ல பிரிகாஷனும் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு நல்ல இல்ல இப்ப கணக்குலயே நீங்க அடுத்து நீங்க வந்து பெரிய கோபிநாத் மாதிரி வந்துருவீங்க யோகேஷ் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. யோகேஷோட ஹாரோஸ்கோப்ல என்ன இருக்கு, யோகேஷ்க்கு என்னென்ன மாதிரி தப்பு தப்பா இருக்கு. தப்பா எப்படி இருக்கும்? நான் சொன்னதுல என்ன தப்பா இருக்குது? 2025க்குள்ள சரி 10,000 வேற என்ன சொன்னீங்க? ட்ரம்ப் வந்து வருவாருன்னு சொன்னீங்க. ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க. ட்ரம்ப் ஜெயிப்பாருங்கிறது உலகத்துக்குமே தெரியுங்க. அப்படியா? எல்லாருக்குமே தெரியும். மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல பிஜேபி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்க, ஆனா சிங்கிள் மெஜாரிட்டியா வரமாட்டாங்க, ஆனா பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னேன். ஓகே, நடந்துச்சு. சோ ஓகே, இப்படியே வச்சுப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே உண்மையா இருக்கு. அதை தாண்டி நான் பல பரிகார கோவில்களும் சொல்லியிருக்கேன். அங்க போய் பயன்பெற்றவங்களும் வந்து ஸ்பீச் ஆர்டிசம் பத்தி பேசினேன். அங்க போய் பயனுற்றவங்களும் வந்து என்ன வந்து பாராட்டி இருக்காங்க. அதெல்லாம் சொன்னா அது ப்ரெடிக்ஷன் இல்ல. இப்ப டிசம்பர்ல சொன்னீங்க எல்லா ஜோசியர்களும் கொஞ்சம் பிரிகாஷனேட்டா இருக்கணும்னு சொன்னேன். கவர்மெண்ட் கொஞ்சம் பிரிகாஷனேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, மக்களும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு. இல்ல அதுதான் இப்ப கேக்குறேன். இப்ப டிசம்பர்ல வந்து வெள்ளம் வரும் அப்படின்னு கணிக்கிறீங்க. இப்ப மார்ச்ல என்ன வரும்னு சொல்லுங்க. மார்ச்ல தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. மார்ச்ல இருந்து இந்த மேக்குள்ள 5 கிரகங்கள், அதாவது மீன ராசியில ஒன்று சேருது. ஓகே, இது ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கும், மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை உண்டாக்கும். இதை நான் இப்போ சொல்லலை, உடனே இப்போ ட்ரம்ப் வந்துட்டாரு ஜெயிச்சிட்டு, ட்ரம்ப் எல்லாம் வரதுக்கு முன்னாடிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த அசாதாரண சூழ்நிலை ஏற்படும், அதனால ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடக்கும். இந்தியாலயா வேர்ல்ட் வைடு நடக்குமா? வேர்ல்ட் வைடு.